அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் குருபியோ நமக. எத்தனையோ பயிற்சிகளை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ கிரக பயிற்சிகளை பார்க்குறோம். சனிப்பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். பொன்னவன் மன்னவன் என்றெல்லாம் பெயர் வாங்கியிருக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பார்வை நம்ம மேலே படுமா? குருவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா? குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்களே, அந்த கோடி நன்மையில் ஒரு கோடி நன்மையாவது நமக்கு கிடைக்குமா? அல்லது ஒரு 10 நன்மையாவது நமக்கு கிடைக்குமா? ஏதோ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மையை தரப்போகிறது? இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு எல்லோருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன தரப்போகிறது அப்படிங்கிறத நம்முடன் கலந்துரையாடுவதற்காக சொல்லழகர் சுகுமார் வந்திருக்கிறாங்க, ராசி அழகர் ராம் வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி கலையழகர் கதிர் வந்திருக்கிறாங்க, ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி வந்திருக்காங்க. குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது போல குரு பகவானும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்திலே இன்றைய தினம் உச்சம் பெற்று அமர்ந்து விட்டார். பொதுவாகவே குரு பகவான் தான் நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடியவர், நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடியவர். பாபகிரகங்கள் பாடாய்படுத்தினாலும் அந்த பாடாய்படுத்தலிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு ஒரு பெட்டகமாக, நமக்கு ஒரு அணிகலனாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். இந்த குரு பயிற்சியால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது? இந்த குரு பயிற்சியாவது நம்ம தலையெழுத்தை மாற்றுமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்போடு நீங்கள்லாம் இருந்துட்டுருக்கீங்க. இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறதுங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்ப்போங்க. இந்த குரு பயிற்சி, குரு உச்ச வீட்டில் வருது. இதே சமயத்தில் செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்குது. ஸோ செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்கிறதால ரியல் எஸ்டேட்டில் இருந்த மந்த நிலை கம்ப்ளீட்டாக விலகிடுன்னு சொல்லலாம். வீடு வாங்குறதுனா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே பொதுவாக நல்லாயிருக்கும். ஏன்னா வாங்குறதுக்கப்புறம் இந்த வீடு வளர்ந்து ஏறிட்டே தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். ஏன்னா பங்குச்சந்தையில் இருக்கிற ஷேரோட ப்ரைஸ் ஏறிட்டு தான் இருக்க போகுது. அதுவுமே ஒரு நல்ல சகுனமாக தான் இருக்குது இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கிறப்ப. ஸோ இந்த குரு பயிற்சியில் பொருளாதார நிலை நன்றாக மேம்படும், அரசியலையும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான குரு பயிற்சிங்க. ஏன்னா கடகத்தில் குரு பகவான் உட்கார்ந்து விருச்சிகத்தையும் மீனத்தையும் பார்க்க போகிறார். அதனால் இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப அமோகமாக இருக்குங்க. பொதுவாக தங்கத்தின் விலையும் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகும், எரிபொருள் விலையும் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகும். சிக்கனமாக நாம் இருக்கணும், எதிர்காலத்தை மனசில் கொண்டு நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணுங்கிற எண்ணத்தை இந்த குரு பயிற்சி நமக்கெல்லாம் தரப்போகுதுங்க. திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே திருமண தடை நீங்கி திருமணத்தை கோலாகலமாக செய்து வைக்கக்கூடிய குரு பகவானாக இருக்கிறார். ஏன்னா ஒரு ஜோசியர்கிட்ட நம்ம போனோம்னா குருபலன் வந்துருச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. என் பொண்ணுக்கு குருபலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. குருபலன் வந்துருச்சு, ஜாதகம் எடுக்கலாம், உங்கள் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக தள்ளி போனவங்க, அதான் மாமாங்கமாக 12 வருஷம் 13 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி தள்ளி போனவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியால் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கும். வீண் செலவுகளை நாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதா இருக்குங்க. உச்சகுரு பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஆன்மீகம் தழைத்தோங்க போகுது. குரு பகவான் 3 வீடை பார்க்குறார். விருச்சிகம் செவ்வாயின் ஒரு வீடையும் சனியின் ஒரு வீடையும் தன்னுடைய வீட்டையுமே பார்க்குறார். தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற சனியை பார்க்கும்போது ஆன்மீகம் தழைத்தோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. மிக முக்கியமாக நல்லவங்க வாழ்வாங்க. குரு உச்சமாகி அவருடைய வீட்டை அவரே பார்க்கின்ற ஒரு அமைப்பில் நல்லவன் வாழ்வான். ஒரு 10-12 வருஷமாக நான் நல்லவனாக தாங்க இருக்கிறேன், யாரையும் ஏமாத்தலைங்க, அப்படி பண்ணலங்க இப்படி பண்ணலங்க, ஆனால் என்னமோ எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர்களுடைய உன்னத உயரிய பண்புக்கேற்ற வகையில் உயர்ந்த வாழ்க்கை இந்த குரு பயிற்சியிலிருந்து கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனியுடைய வீட்டை பார்க்கறது என்ன? சிறிய அளவில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகள், அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய தொழிலாளர்கள். ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேன், ஹோட்டல் வச்சுருக்கிறேன், ஒரு டீ கடை வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியாக, அல்லது இந்த எப்போவுமே பைக்கில் போயிட்டு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள் மகர வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினால அவங்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்படி எளிமையாக இருக்கிறவங்கலாம் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் கூட அவரவர்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஒரு ரெட்டிப்பு வருமானம், 3 மடங்கு வருமானம், 1000 சம்பாதிப்பவனுக்கு 5000 வருமானம் என்கின்ற அளவிற்கு இந்த குரு பயிற்சி பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக செய்யவே செய்யும். மற்றபடி குருவின் காரகத்துவங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆன்மீகம்,
கோவில்களில் குடமுழுக்குகள் இந்த 12 வருடத்துக்கு ஒரு தடவை குடமுழுக்கே வந்து அந்த குருவுடைய சர்க்கிளை வச்சு தான் அந்த குடமுழுக்கு அமைப்போல் செய்யக்கூடியது. நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகம், அன்னதானம் போன்ற விசேஷங்கள், மக்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப பெரிய ஈடுபாடு வரக்கூடிய அமைப்புன்னு உச்சகுரு பயிற்சி பெரும்பகுதி எல்லாருக்குமே நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக பார்த்தீங்களா, குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பொன்னவன் அப்படின்றான், வல்லவன், நுணுக்கமானவன் அப்படின்றது தான் குரு பகவான். ஒருத்தர் வருவன் எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னா அவருக்கு குருபலன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். மதிப்பு மரியாதைகள், செல்வம் செல்வாக்கு உடைய கிரகம் தான் குரு பகவான். அவர் உச்சம் பெறும்போது பார்த்திங்கன்னா குறிஞ்சி மலர் 12 வருஷம் கழித்து பூக்கிற மாதிரி இந்த 12 வருஷமாக பாதிக்கப்பட்டிருந்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் வந்து அதீத சின்ன வயசு குழந்தைங்கள்ட்ட பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி ரொம்ப தெளிவாயிடும். அப்போ நிச்சயமாக பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி குழந்தைகளுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றது உண்மை. மன்னவன், பொன்னவன், புத்திரகாரகன், தனகாரகன் அப்படிங்கிற பல்வேறு சிறப்புகளுக்கு உண்டான அதிபதி இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் ஓரளவு அணுகிரகமாகவும் எதிரி ராசியாகவே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் கொடுக்கக்கூடிய, சங்கடம் இல்லாத ஒரு சகாயத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷமான வாழ்வுகளை கொடுக்கக்கூடிய, பொதுவாகவே சின்ன சின்ன குழந்தை இருக்கும் இல்லையா, புத்தர காரகன் அப்படிங்கிற அமைப்பு பெற்ற இந்த குரு பகவான் இந்த குழந்தைகளுக்கு செல் பேச்சை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றவங்களுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வல்லவராக இருந்தால் பத்தாது, கொஞ்சம் நல்லவராகவும் இருக்கணுங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் வந்துட்டு இருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லரசாக விளங்கக்கூடிய நாடுகள் கூட கொஞ்சம் நல்லரசாக இருக்கக்கூடிய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, எங்கே பார்த்தாலும் போர்க்களம் அப்படிங்கிற அமைப்பு இல்லாமல் ஒரு அமர்க்களமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மக்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு சாந்தமான சந்தோஷமான ஆண்டாக குரு பயிற்சி அமையும். குரு பகவான் தான் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார். அதே மாதிரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அதுக்கடுத்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இதுக்கெல்லாம் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். அப்போ இந்த ரிசர்ச் மைண்ட் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். புதிய பாடத்திட்டங்கள் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீதிமன்றங்களில் புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் சக்தி வந்து மாபெரும் சக்தியாக மாறும். நாடாளுபவர்கள் வந்து மக்கள் சக்திக்கு தலைவணங்கக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாமே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இப்படி நாட்டு நடப்பு, உலக நடப்பு, இதெல்லாம் நிறைய மாற்றங்களை வந்து குரு பகவான் கொண்டு வர போகிறாரு. வீட்டு நடப்பு எப்படி இருக்கும், எங்கள் நிலைமை எப்படி இருக்கும்னு அவங்களாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. சனி பயிற்சி வந்தது, ராகு கேது பயிற்சி வந்தது, எல்லா பயிற்சியும் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் என்ன செய்யும், கேது என்ன செய்யணும், எல்லாரும் போட்டி போட்டு எல்லா ஊடகங்களையும் பேசின்னு இருக்காங்க. இந்த குரு பயிற்சியாவது நமக்கு நல்லது செய்யுமா, இந்த குரு பயிற்சியானதுலேருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா, ஒரு நல்லது நடக்குமா, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அதே மாதிரி வந்து திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, நிரந்தர வேலை அமையுமா, வாடகை வீட்டில் இருக்கிறோம், சொந்த வீடு கிடைக்குமா, இப்படி எத்தனையோ கேள்விகளோடு அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. குரு 4ஆம் வீட்டுக்கு வரதால, 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் வந்து 12ல் இருக்க சனி பகவானை பார்க்குறதால அவங்களுக்கு ஏற்பட்ட விரய செலவுகள்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதே மாதிரி பண வரத்து அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்காது. வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்லது, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக குரு அதிசாரமாக செல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்து ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு வந்து மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது வந்து நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் கேல யோகத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு டிசம்பருக்கு மேலே அருமையாக ஒரு நல்ல விதமாக பண்ண போகிறார். மிக முக்கியமாக பார்வைக்குத்தானே அவருக்கு பலன். 8, 10, 12 இந்த 3 வீடுகளை பார்க்குறார். 12ஆம் பாவகத்தின் அடிப்படையில் வந்து வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் இளைஞர்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய கல்வி நல்லாயிருக்கும். 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. அதனால் எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு முன்னேற்றமான குரு பயிற்சியாகவே அருமையான பார்வை அமைப்புகளை வலிமையாக கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல் இந்த குரு பயிற்சி. மேஷராசிக்கு பொறுத்தளவு பார்த்திங்களா, ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. வீடு கட்டலைங்க, பாதியில் நின்னது வீடு கட்டிடுவாங்க. அதே மாதிரி 4ஆம் இடம்ன்றது வாகனம்,
வாகனத்தை மாற்றலாம் அப்படின்னா புது வாகனத்துக்கு நிச்சயமாக அவங்க போய் வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் இடம்ன்றது வந்து பொதுவாகவே தாய்க்கு உண்டான இடம். தாயாருடைய ஆசையும் ஆசீர்வாதமும் இவங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும். மூதாதையர்களை வழிபட்டால் நிச்சயமாக இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக உன்னதமான ஒரு பயிற்சி தான். குரு பகவானை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நல்லவங்களுக்கெல்லாம் உள்ளது உள்ளபடியே நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பாரு. பொதுவாகவே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார் அப்படிங்கிறத விட உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறதுனால, அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ அதுவெல்லாம் மிகப்பெரிய யதார்த்தமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். அந்த குரு பகவானே சந்தோஷ கதியில் மிகப்பெரிய உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து வகையிலும் நினைத்த விஷயங்களை, நினைத்த சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும். மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பாக்யாதிபதி வந்து குரு பகவான். அந்த பாக்யாதிபதி வந்து உச்சமடைகிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. முக்கியமாக வந்து கொஞ்சம் சேமிப்புகள் இருக்கும். அதாவது குடும்பத்தினுடைய அந்த அடிப்படை வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் தரப்போகிறார். நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதங்கள் அதிசாரத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். அந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மேலே மேலே நல்ல யோகங்களை அனுபவிக்கிறதுக்கு திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானை வந்து வணங்குறது நல்லது. துலாபாரம் பச்சரிசி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியால் மேஷராசிக்காரங்களுக்கு மேலே மேலே யோகம் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ 3ஆம் இடத்திற்கு அவர் மாறுறார். இன்னொரு மிகப்பெரிய விஷயம், லாபஸ்தானத்தில் இருக்கிற சனிக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகி இந்த உச்சகுரு அவரை பார்க்க போகிறார். லாபம் அபரிமிதமாக வரப்போகுது. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மிக முக்கியமாக கல்யாணம். ரிஷபராசிக்காரங்களில் ஒரு 30 வயது நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உண்டு. டிசம்பருக்கு பிறகு அவர் கேள யோக அமைப்புகளில் பணம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறனாலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 80% நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது ரிஷபத்துக்கு குரு பகவான் ஒரு எதிரி கிரகம். அவர் வந்து 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கும் போது தான் எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க. 11 கூடையவர் 3ஆம் இடத்துல உச்சம், 8 கூடையவர் 3ஆம் இடத்துல உச்சங்கிற போது நம்ம ரகசியங்களை பாதுகாக்க கற்றுக்கணும். ரகசியத்தை காப்பாற்ற தெரிஞ்சிட்டாவே இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. சகோதர உறவுகளில் வந்து சிறு சிறு பிணக்குகள் வந்தால் கூட அதை வந்து ஜாலியாக எடுத்துக்கணும். அதனால் 3ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதை வந்து நீங்கள் அரவணைச்சு போகிறது மிக மிக நன்று. அதாவது குரு பகவானை பொறுத்தளவுக்கு முழுமையான ஒரு சுபகிரகம் 3ஆம் இடத்துல இருந்தால் கூட உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அருமையான பலன்களை வந்து அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே நம்பலாம். குரு பகவானை பொறுத்தளவுக்கு தனித்து நின்றால் கூட இந்த உலகத்தில், சமூகத்தில், நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் நீங்கள் வந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தையும் அதற்கான முயற்சிக்கான திட்டங்களையும் அந்த திட்டங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மிகப்பெரிய ராஜயோகத்தை ரிஷபராசிக்காரங்க பார்க்கலாம். நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா, நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், நமக்கு எங்கே இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு யோகம் அடித்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் தம்பி தங்கைகள், அதாவது மூத்த சகோதர வகையில் நல்லது நடக்கும். ஆனால் இளைய தம்பி இளைய தங்கை அந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் பிணக்குகள் வரும். பாகப்பிரிவினைகள் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து பேசி முடிவெடுக்கணும். எப்படி பார்த்தாலும் 3ல் குரு இவங்களுக்கு முடி சூட்டி வைக்கும். பொதுவாக வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இடத்து குரு வந்து முடிசூட்டக்கூடிய ஒரு குருவாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டில் ரொம்ப நல்ல பொசிஷனில் இருந்தார். இப்போ வந்து 3ஆம் வீட்டுக்கு வராருன்னு நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து சனி வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டம் முழுவதுமே வந்து 11ஆம் வீட்டில் மிகவும் சாதகமாக இருக்குது. அதனால் குரு எவ்வளோ தான் ப்ராப்ளம் கொடுத்தா கூட, அதாவது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகளோ பிரச்சனைகளோ வந்தால் கூட பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும், அந்த ப்ராப்ளம் வந்து அதே சரியாயிடும். உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் வந்து குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2027 சிறப்பாகவே உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு சுமையை இறக்கி வைக்கிறாங்க. ஏதோ பெரிய பிரச்சனை வந்தது, அதெல்லாம் கூட அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இந்த குரு மேலே உட்காந்துருந்தது பாருங்கள், இதை தான் தாங்க முடியல. இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலன்றது இன்றைய நாள் அவங்களுக்கு இந்த சுமையை இறக்கி வைக்கிற நாள். மிதுன ராசிக்கு நிச்சயமாக 10ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானை குரு பார்க்கப்படுறதுனால தொழிலில் வந்து ஒரு பெரிய
பாராட்டுதல் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அப்போ நிச்சயமாக அந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு அமோகமான ஆண்டாக அமையும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வர்றாரு. தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வரும் பொழுது, அதுவும் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வரும் பொழுது கண்டிப்பாக கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுப்பார். கல்யாண வயசு வந்தும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல இடத்துல வரன் கிடைக்கக்கூடிய, நல்ல குடும்பத்தில் மனைவி அமையக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுத்துட்டு இருப்பார். அல்லது இந்த குருபலம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இந்த கல்யாண வயசில் உள்ளவங்க குருபலம் எதிர்பார்ப்போம் இல்லையா, அந்த குருபலம் அப்படிங்கிறத மிகப்பெரிய பலத்தோடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி மகிழ்ச்சியாகவே அமையும். மிதுன ராசிக்காரங்கள்லாம் இனிமேல் போதண்டா சாமி பட்டப்பாடு, இன்னையிலேருந்து நமக்கு இனிமேல் விடுதலை தான் அப்படின்னு உண்மையிலேயே உணர வைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். முக்கியமாக மிதுன ராசிக்காரங்கள்ட்ட இந்த தாழ்வு மனப்பான்மை அதிலேருந்து இப்போ வெளியில் வர ஆரம்பிப்பாங்க. பேசலாமா வேண்டாமா, சொல்லாமா வேண்டாமா, கேட்கலாமா இல்லை கேட்கக்கூடாதா, கேட்டால் தான் நம்மளை பற்றி தப்பாக எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்குது இல்லைங்களா, அந்த நிலைமை இனிமேல் மாறும். நெகட்டிவ் தாட்ஸ்லாம் விலகும். நாம் தான் இனிமேல் நம்மளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி கோபுரத்தில் உயர்த்தி உட்கார வைக்கிறதுக்கூடியாக இவங்களுக்கு இருக்கும். மிதுன ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஜென்மத்தில் குரு வந்ததால் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது, சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறைய சிக்கல்கள் வந்திருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இந்த குரு 2ஆம் வீட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். மாணவர்கள் திறன்பட செயல்பட்டுருவார்கள். அதே மாதிரி அவங்க ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அதுக்குரிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல பீரியட். மற்ற எல்லாருக்குமே அவரவர் வயதிற்கு கற்றார் போல நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பணம் சம்பாதிக்க போகிறாங்க, அது ஒரு பெரிய விஷயம். 2ஆம் இடம் தர்மகர்மாதிபதி யோகம், 9-10 குடையவர்கள் பார்வை தொடர்புல எல்லாம் நல்ல விதமாக இருக்கிறாங்க. சனி கூட 10ஆம் இடத்துல ஒரு வருஷத்துக்கு தொழிலை கெடுக்காமல் குருவின் பார்வை இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தனக்கு மிஞ்சி தானம் என்கின்ற அளவிற்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கே வருமானங்கள் மிகப்பெரிய அளவு நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க, சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இப்போ இருக்கின்ற நல்ல பலன்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்கு வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பழமையான சிவன் கோயிலில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகண்ட ஒரு நல்ல பரிகாரமாக கண்டிப்பாக அமையும். கடகராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் கடகராசிக்கே பயிற்சி ஆகிறாரு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சகதி அப்படிங்கிற அமைப்பில் கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பயிற்சி அமையும். பொதுவாகவே ஜாதக ரீதியாகவே குரு பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சார்னு வைங்களே, அது குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற பலமான யோகம் கிடைச்சிருது. உங்களுக்கு குரு பகவான் நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய கடல் கடந்த பயணங்களும் கௌரவ வாய்ப்புகளும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போகாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுப்பார். கடகராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் உட்கார்றது நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் 3 முக்கியமான இடங்களை அவர் பார்க்க போகிறார். அது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்திலேருந்து ராஜயோகத்தை எதிர்பார்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. அதுக்கடுத்து குறுக்கொழியில் யாராவது சம்பாதிக்கலான்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டு ஏமாந்துடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் குரு பகவான் அதிசாரத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரார். அந்த நேரத்தில் குடும்பத்தில் திருமணம் கூடி வர்றது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அது மாதிரி சுப நிகழ்ச்சிகளை நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். கடகராசிக்காரங்க ஜென்மகுருவாக வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா அதிசாரமாகவும் வக்கரமாகவுமே நிறைய காலங்கட்ட இது குரு மாறிட்டு இருக்க போகுது. நவம்பர், டிசம்பர் மாதம், அதே மாதிரி அடுத்த வருஷத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம்னா கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பீரியட் தான். மற்ற காலகட்டத்திலேருந்து பணத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும். யாருக்கும் புதுசாக தெரியாத ஆளுக்கு கடன் கொடுக்கறது இது மாதிரியெல்லாம் கொடுத்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடகத்திற்கு வெட்டி அலைச்சல் நிற்க போகுது. போன வருஷம் ஃபுல்லாகவே வெட்டி அலைச்சல், வெட்டி செலவு தானே. இந்த செலவுகள்லாம் டக்குன்னு அப்படியே நின்று தேவையான விஷயத்தில் மட்டும் வருமானங்களும் செலவுகளும் இருக்கக்கூடிய தன்மை. கௌரவம், அந்தஸ்து, பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்குறார். இது வரைக்கும் இழந்த கௌரவம், இழந்த வாழ்க்கை, இழந்த நன்மதிப்பு, இழந்த பொருள், இது எல்லாத்தையும் திருப்ப கொண்டு வரக்கூடிய உண்மையிலேயே 5, 7, 9 பார்க்கறதுனால அருமையான நல்ல குரு பயிற்சியை தான் கடகராசிக்காரர்கள் ரொம்ப எதிர்பாருங்க. ஒரு வருஷத்தில் டெவலப் ஆக போகிறாங்க. நல்ல குரு பயிற்சி இது. கடகராசி பொறுத்தளவு சார், இந்த குரு பயிற்சி என்னென்னா பாக்கியாதிபதி மட்டும்தான் சொல்கிறீங்க.
ஆனால் ராசிக்கு 6 கூட அவன் தானே. அப்போ கடகராசி எதிர்ப்பை நோக்கி போகும். அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக திங்க் பண்ணணும். இது கெடுதல்னா கெடுதல் தானே, போய் தான் பார்ப்போமே, இதை புலி தானே பக்கத்தில் போய் பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்துட்டு இருந்தீங்களா உங்கள் வீடும் உங்கள் குடும்பம் எல்லாமே சுபமாக இருப்பார்கள் என்பது தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சூழ்ந்திருக்குதே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருத்தணி முருகனை வழிபட்டாவே போதுங்க, தொல்லைகள் அனைத்தும் தீரும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதியாக குரு பகவான் வராரு. அவரே அஷ்டமாதிபதியாகவும் வராரு. அதாவது குழந்தை பாக்கியத்தை ஒரு பக்கம் கொடுத்து பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி அட்சதை போடக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா யோகமான கிரகம் யோகத்தை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் யோகம் இல்லாமல் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு இன்னையிலேருந்து சனி பகவான் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு யோகமாக உட்காந்துட்டார். அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு அப்பாடா இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, கேட்குற இடத்துல கொஞ்சம் காசு பணம் கொடுத்து உதவுறாங்க, நாமும் 4 காசு சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு நிம்மதியாக தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு. இது நல்ல செலவுகளை ஏற்படுத்தும். வீடு வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நடக்காமல் போயிருந்துக்கலாம். அது இந்த பீரியடில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் படையக்கூடிய காலகட்டம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2027 ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த டயத்தில் ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு கண்டிப்பாக போக முடியும். அதே மாதிரி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கடந்த ஒரு வருஷமாக நல்லா இல்லாமல் இருந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஓரளவுக்கு பணவரவுகள், சுப செலவுகள், வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கிறது, குழந்தைகளுக்கு கல்யாணம், வளைகாப்பு, ஒரு பூ புனித நீராட்டு விழா, இந்த மாதிரியான பெண்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஒரு செலவுகள் இருந்தாலும் சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. உண்மையிலே சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அட்டமத்து சனி தாக்கத்தை குறைக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. சிம்மராசி பொறுத்தளவு இந்த குரு பயிற்சிங்கிறது விரயத்தில் குரு உச்சம். அப்போது அந்த விரயத்தில் இருக்கிற குரு சனியை பார்வைப்படும் போது சனி சுபராயிடுறாரு. அப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் பிரச்சனைகள் சந்தித்தாலும் உங்கள் பக்கத்தில் வராது பிரச்சனை. அங்கே குரு வளையம் போட்டீங்க, சனி வளையத்துக்கு தாண்டி உள்ளே வர முடியாது. அந்த குரு உங்களை பாதுகாத்துக்கும். புல்லட் ப்ரூஃப் போட்டு வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்கு. பொதுவாகவே கர்ஜனையோடு வளம் வர வேண்டிய சிம்மராசியை சேர்ந்தவங்க கடந்த காலங்களில் பிரச்சனையோடு தான் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது கடந்த காலங்களில் அருமையான திறமை இருந்தும் பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழலை இந்த அஷ்டம சனி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அந்த அஷ்டம சனி பகவானை இந்த குரு பகவான் அதாவது சுப பார்வையை பார்க்குறதுனால சனி பகவான் கூட உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய, கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே சனி பகவான் உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். சிம்ம ராசியை சேர்ந்தவங்க உத்தரமேரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்புலி வனம் அப்படிங்கிற ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய சிம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபாடு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மாசனம் போட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு இந்த மன்னவன் அப்படிங்கிற பொன்னவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்.